ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 3/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 5:42 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே பிரதோஷம் சுப முகூர்த்தம் எல்லாம் சேர்ந்து வருகின்றது. பிரதோஷ நாள் இன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகங்களை கண்ணார காண வேண்டும். அதேபோல் இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை ஜெம் டிவியின் வாயிலாக தெரிவித்து கொண்டு இன்றைய நாளிலே சுபமுகூர்த்தம் காண்கின்ற தம்பதிகள் பெருவாழ்வு வாழ பிரார்த்திக்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு அருமையான ஹோரை இந்த ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவெடுக்கக்கூடாது. அதேபோல் பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:02 வரை உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. இன்றைய திதி இன்று இரவு 11:49 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் சிம்மராசிக்கு சந்திராட்டமும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருநீல நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு 50% கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு சென்று, குறிப்பாக இன்றைய நாள் திங்கட்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வருகின்றது, சிவ தரிசனம் செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்களை தேடி தருகின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அரசு வகையிலே ஆதாயங்கள் தேடி வரும். வீடு வண்டி வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். அதாவது வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்கி அதற்கு ஒரு முன்பணம் கொடுப்பீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும்.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள், சிவ தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாள். குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம், உத்தியோகத்திலே உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவபுராணம் படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பண வரவுகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சுப நிகழ்வுகள் நடக்கின்ற அற்புதமான நாள் உங்களுக்கு. இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்றன. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும்.
குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் இறையருள் உங்களை தேடி வருகின்ற நல்ல நாள். கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகி மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். மனம் கொண்டாட்டமாக உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக எத்தனையோ நாடகங்களை நடத்தினார். எத்தனையோ நாடகங்களை நடத்தினார். 63 நாயன்மார்களையும் ஆட்கொள்வதற்காக 63 விதமான நாடகங்களை நடத்தினார் சிவபெருமான். அதுபோல பெருமாளும் தன்னுடைய அடியார்களுக்காக எத்தனையோ நாடகங்களை நடத்தியிருக்கின்றார். கலியுகத்திலே தர்மம் வாழ வேண்டும் என்பதற்காக, கலியுகத்திலே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும், மக்கள் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக ராமனாக அவதரித்து, அதன்பின் கிருஷ்ணனாக அவதரித்து, கிருஷ்ணராக வந்தபோது ஒரு நபர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பஞ்சேந்திரியங்களை வெல்வதற்கு எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாழ்ந்து நமக்கு காட்டினார் பெருமாள். காக்கின்ற தெய்வம் அல்லவா? அப்படி பெருமாள் தன்னுடைய பக்தன் ஒருவனுக்காக அமாவாசை தர்ப்பணமே செய்தார். அதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அமாவாசை தர்ப்பணம் அல்ல, திதி தவசம் என்று சொல்லக்கூடிய திதியை தன்னுடைய பக்தனுக்காக இறங்கி பெருமாளே செய்தார். அது என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். அதாவது தீபாவளி அன்று நாம் எல்லோரும் தீபாவளி கொண்டாட பெருமாள் தன்னுடைய பக்தர் ஒருவருக்காக திதி கொடுத்தார். கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். கும்பகோணத்திலே இருக்கின்ற எத்தனையோ கோவில்களிலே அதி அற்புதமான கோவில் இந்த சாரங்கபாணி கோவில். இந்த கோவில் மிக மிக அழகான கோவில். இதில் இருக்கின்ற சிற்பங்கள் எல்லாம் கிருஷ்ணாவதார கதைகளை சித்தரிப்பதாக இருக்கும். ஆனால் இந்த கோபுரத்திற்கு
ஒரு அருமையான நடந்த கதை இருக்கின்றது. கதை என்றால் நடக்காதது, நடந்த வரலாறு இருக்கின்றது. ஸ்ரீரங்கத்திலே கோபுரம் கட்டப்படும் முன் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரிய கோபுரமாக இருந்தது. இந்த கோவிலிலே லக்ஷ்மி நாராயணர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு இந்த கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் பெருமாளுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உடனே பெருமாள் பேரிலே பாரத்தை போட்டுவிட்டு அந்த கோபுரத்தை கட்டுகின்ற வேலைகளிலே முழு மூச்சாக இறங்கினார். கோபுரத்தையும் பெரிதாக மிக மிக அழகாக கட்டி முடித்து விட்டார். அவர் ஏதேனும் சிற்றரசரா, ஜமீன்தாரா என்றால், மிகப்பெரிய பணக்காரரா என்றால் இல்லவே இல்லை. அவர் மிக மிக சாதாரணமான மடப்பள்ளியிலே வேலை செய்து கொண்ட ஒரு அடியவர். ஒரு மடப்பள்ளியிலே வேலை செய்பவருக்கு எப்படி இப்படி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவதற்கான வசதி வரும் என்று நாம் கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனால் இந்த கோபுரம், பெரிய கோபுரத்தை அவர் எப்படி கட்டினார் என்று நினைப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவருடைய பெயர் லக்ஷ்மி நாராயணன் என்று சொன்னேன் அல்லவா. தன்னிடம் இருந்த சொத்து என்று, தான் சம்பாதிப்பது என்று ஊராரிடம் கேட்டு வாங்குவது, பெரிய தனவந்தர்களிடம் கேட்டு வாங்குவது, கோவிலுக்கு வரும் சேவார்த்திகளிடம் கேட்டு கேட்டு வாங்குவது என கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை சேர்த்தார். அப்படி பொருளை சேர்த்து 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 இந்த கோபுரத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து பார்த்தார். அவர் கட்ட ஆரம்பிக்கும் போது, அதாவது அந்த முயற்சிகளை தொடங்கும் போது இளைஞனாக இருந்தார். கும்பாபிஷேகம் கட்டி முடிக்கும் போது வயதாகி தொண்டு கிழமாகி, தொண்டு செய்து பழுத்த கிழமாகி விட்டார். அத்தனை வருடங்கள் ஆயிற்று அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு. ஒரு நாள் ஊரே தீபாவளி கோலாகலத்திலே இருந்தது. தீபாவளி பண்டிகை. அந்த தீபாவளி பண்டிகை அன்று இந்த கோபுரத்தை கட்டிய பெரியவர் இருக்கின்றார் அல்லவா, லக்ஷ்மி நாராயணர், அவருடைய ஜீவகத்தி ஆனது. அதாவது அவர் மரணம் அடைந்தார். அவருக்கு யாரும் இல்லை, கொல்லி போடுவதற்கு யாரும் இல்லை, கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. அதனால் மனைவி மக்கள் என்று யாருமே இல்லை. அவருக்கு அனாதையாக இருந்தார். அவருடைய சொந்தமெல்லாம் பெருமாள் ஒருவர் தான். எப்படி கோபுரம் கோபுரம் என்று அதே நினைப்பிலேயே இருந்தார். அதனால் குடும்பம் என்ற ஒன்றுக்கு அவர் ஆசைப்படவே இல்லை. இந்த கோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், கோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், இந்த நினைப்பிலேயே இருந்தார். இதனை நாம் எதனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், சமகாலத்திலே இந்த அயோத்தி ராமர் கோவில் இருக்கின்றது அல்லவா, இந்த அயோத்தி ராமர் கோவிலிலே இந்த ராமர் கோவில் வழக்கை எடுத்து நடத்திய பராசரன் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். அவர் தன்னுடைய 90 வயதுக்கு மேல் இந்த வழக்கிலே வழக்காடி அயோத்தி ராமர் கோவில் கட்டலாம் என்கின்ற தீர்ப்பை வாங்கிய அற்புதமான ஒரு வழக்கறிஞர். அயோத்தி ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் அவர் இறந்து போனார். ஆக இறைவன் நமக்கான பணி என்று ஒன்றை கொடுத்திருப்பான். அந்த பணி முடியும் வரை நம்மை அவன் மேலே அழைத்து கொள்ள மாட்டான். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பணியை இறைவன் கொடுத்திருப்பான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி இந்த அயோத்தி கோவிலை கட்டிய அந்த மிகப்பெரிய ஆத்மா அவரும் சமீபத்திலே தான் இறந்து போனார். இப்படி இந்த கோபுரத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த அந்த கிழவர் இப்படி யாருமே இல்லாமல் இறந்து போய்விட்டார். ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் யாராவது சொந்த பந்தங்கள் அவர் இருந்தால் அவர்களுக்கு சொல்லிவிடலாமே, கொல்லி போட வேண்டுமே என அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள்.
கோபுரம் கட்டுவதற்காக இவ்வளவு காசு சேர்த்த இந்த கிழம் எங்களுக்கு கொஞ்சமாக ஏதானும் தந்திருந்தால் நாங்களே அதனை செய்து விடுவோமே என்று ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள். கொல்லி போடுவதற்காவது ஏதாவது சொத்தெழுதி வைத்திருக்கின்றதா என்று ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள். இப்படி எல்லோருமே அவரிடம் பணம் இல்லை என்றும் அவருக்கு சொந்த பந்தம் இல்லை என்றுமே பேசிக் கொண்டிருந்தார்களே ஒழிய யாருமே அவருடைய அடுத்த காரியத்தை செய்வது எப்படி செய்வது என யாருமே நினைக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒருவர் எனக்கு செய்வதற்கு பாத்தியதை இருக்கிறது, நானே கொல்லி போடுகின்றேன் என்று முன் வந்தார். இவரை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கின்றது, ஆனால் யார் என்று தெரியவில்லையே என ஊர்க்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பெரியவருடைய சம்ஸ்காரத்தை எப்படியோ நல்லபடியாக முடித்தால் சரி என்று எல்லாவற்றையும் அந்த புதிதாக வந்தவரிடம் ஒப்படைத்தார்கள். அவர் கர்ப்பசிரத்தையாக மொட்டை போட்டு கொண்டு உட்கார்ந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார். கொல்லி போடும்போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே கொல்லி போட்டார். எல்லாம் முடிந்துவிட்டது. கோவில் கர்ப்ப கிரகத்தை திறந்தார்கள். அதாவது ஒரு தெருவிலே மரணம் ஏற்பட்டால் அன்றைய நாளிலே கோவில் கதவை மூடிவிடுவார்கள் அல்லவா? அப்படி இவருடைய அந்த அந்திம காரியங்கள் எல்லாம் முடியும் வரை திறக்காமல் இருந்த கோவில் கதவை அந்திம காரியங்கள் முடிந்த பிறகு கோவில் கதவை திறந்தார்கள். உள்ளே சுவாமியை பார்த்தவுடன் எல்லோருமே அதிர்ந்து போய்விட்டார்கள். காரணம், இந்த லக்ஷ்மி நாராயணன் என்ற அந்த பிராமணருக்கு கொல்லி போட வந்தவருடைய ரூபத்திலேயே சுவாமி நின்றிருந்தார் அங்கே. ஆம், பெருமாளே தன்னுடைய பக்தனுக்காக கொல்லி போடுவதற்காக இறங்கி வந்தார். தனக்கு அழகாக இவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டி வைத்த அந்த முதியவருக்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினாலே பெருமாளே தேடி வந்து அவருக்காக கொல்லி வைத்தார். கோவிந்தா கோவிந்தா என்று கொல்லி போடுவார்கள், ஆனால் அந்த கோவிந்தனே வந்து கொல்லி போட்டான் அந்த பெரியவருக்கு. இவர் இந்த லக்ஷ்மி நாராயணர் நிச்சயமாக பரமபதத்துக்கு சென்றிருப்பார். இன்றைக்கும் தீபாவளி அமாவாசையிலே அந்த லக்ஷ்மி நாராயணருக்கு சாரங்கபாணியே தவசம் செய்வதாக ஐதீகம். வருடா வருடம் இது அந்த கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோவிலும் கோபுரமும் கட்டுவதற்கு நம்மால் முடிந்த சிறு காணிக்கையாவது நாம் கொடுக்க வேண்டும். சத்காரியங்களிலே நம்முடைய மனசையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பொருளையும் சிறிதளவாவது நாம் செலவு செய்ய வேண்டும். ஆகவே தன்னுடைய பக்தனுடைய பக்திக்காக அவனுடைய பக்தியை மெச்சி பெருமாளே வந்து அவருக்கு அந்திம கைங்கரியங்களை செய்திருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்ட புண்ணியவானாக இருந்திருப்பார். நமோ நாராயணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நாமும் அதுபோல் பக்தியிலே ஒன்று இருப்போம். நன்றி, வணக்கம்.